இந்த சமையலில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா வெந்தய இட்லி தான் செய்யலான்னு இருக்கிறேங்க. அது காம்பினேஷனாக ஒரு பொட்டுக்கடலை சட்னி செய்யலான்னு இருக்கிறேங்க. அது வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வெந்தய இட்லிக்கு தேவையான நம்ம வந்து அரிசி எடுத்துக்கிறதுங்க. இப்போ வந்து இட்லி அரிசி எடுத்துருக்கேன் 5020. நீங்கள் வந்து நார்மலாக இட்லி அரிசியும் கூட எடுத்துக்கலாம். இது வந்து 2 டம்ளர் எடுத்துக்கிறதுங்க. வெந்தயம் வந்து 2 ஸ்பூன் எடுத்துக்கிறதுங்க. 1 டம்ளருக்கு 1 ஸ்பூன் வெந்தயம் கணக்கு. நான் 2 டம்ளருக்கு 2 ஸ்பூன் எடுத்துருக்கேன். இப்போ வெந்தயம் வந்து கையில் போட்டு பார்த்தா இந்தளவுக்கு இருக்கணுங்க. அதுதான் கணக்குங்க. இப்போ இந்த அரிசியுமே வெந்தயத்துக்கு வந்து நம்ம கழுவி எடுத்துட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாங்க. இது வந்து ஒரு 6 மணி நேரம் ஊறட்டுங்க. நல்லா ஊற வரைக்கும் தான் நல்லா இருக்கும். அரிசி வந்து நல்லா நைஸாக அரைங்க. அரிசியுமே வெந்தயம் வந்து 6 மணி நேரம் ஊறிடுச்சுங்க. நீ வந்து கிரைண்டரில் கூட அரைச்சிடலாம். நம்ம அரைக்கிறப்போ வந்துங்க இந்த ஆமணக்கு வரி இருக்குது இல்லைங்களா, கொட்டை முத்துன்னு சொல்லுவாங்க. அது வந்து நம்ம 1 டம்ளருக்கு 2 முத்து போடணும். அது மாதிரி 2 டம்ளருக்கு 4 முத்து போட்டுக்கலாங்க. தோல் எடுத்துட்டு போட்டுக்கலாம். இப்போ நம்ம கிரைண்டரில் போடுறதுனால அரிசியுமே வெந்தயத்தையும் வந்து ஒட்டுக்கா போட்டு அரைச்சிக்கலாங்க. அது கூட இதையும் போட்டு 3 ஒட்டுக்கா போட்டு அரைச்சிக்கலாம். மிக்சியில் போடுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம வெந்தயத்தை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம அரிசி அரைப்போங்க. கிரைண்டரில் போடுறதுனால நம்ம எல்லாமே ஒட்டுக்கா போட்டு அரைச்சிக்கலாங்க. தண்ணி வருதுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அரைங்க. ஒட்டுக்கா ஊற்றாமல் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் இருக்கா கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் நைஸாக. பாருங்க மாவு அரைச்சிச்சு. இப்போ இந்த அளவுக்கு இருக்கணுங்க. ரொம்ப நைஸாக இல்லாமல் பருவம் இருக்கு இல்லைங்களா, அந்த அளவுக்கு எடுத்துக்கலாங்க. ரொம்ப நைஸாக விட்டிங்கன்னா நம்ம சூடு ஏறிடு மாவு. இந்த அளவுக்கு இருந்தால் போது எடுத்துடலாங்க நீ மாவை. பாருங்க மாவு வந்து நம்ம எடுத்து வச்சுட்டேன் ஒரு பாத்திரத்தில். இதுக்கு வந்து தேவையான அளவு போட்டுக்கலாங்க. இந்த வெந்தய இட்லிக்கு வந்துங்க எப்பவுமே பழைய மாவு வந்து 2 கரண்டி ஊற்றணும். அப்போ வந்து வெந்தய இட்லி நல்லா இருக்கும். நம்ம 2 கரண்டி ஊற்றிடலாம் பழைய மாவு. அந்த காலத்தில் வந்து ஃப்ரிட்ஜெலாம் இல்லைங்களா, அப்போ வந்து நம்ம வந்து இட்லிக்கெல்லாம் ஆட்டி வச்சாங்கன்னா 2 நாள் ஊற்றிட்டு கடைசியில் பழைய மாவு இருக்குமில்லங்க கொஞ்சம் கடைசியில், அப்போ வந்து வெந்தய இட்லிக்கு ஆட்டி வச்சுக்குவாங்க. அந்த பழைய மாவு ஊற்றினா தானுங்க அந்த வெந்தய இட்லி வந்து சாஃப்டாக வரும். அதனால் கண்டிப்பாக வந்து வெந்தய இட்லிக்கு வந்து நீங்கள் பழைய மாவு கொஞ்சம் வச்சுருந்து ஊற்றி கலக்கி வைங்க. நல்லா கை விட்டு நல்லா கலக்கி வச்சுருங்க. நம்ம மாவு வந்து கரைச்சி வைக்கிறப்பங்க நம்ம கெட்டியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் வந்து லூஸாக இருக்கணும். இப்படி எடுத்துனா கடற்கரை போடுற மாதிரி இருக்கணும். கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி நம்ம கலக்கி வச்சிடலாம். பாருங்கள் மாவு கலக்குனா நம்ம இந்த அளவுக்கு எடுத்து ஊற்றுனோம்னா இப்படி இருக்கணுங்க. கெட்டியாக இல்லாமல் இப்படி இருக்கணும். அப்போ தான் வந்து இட்லி ஊற்றுறப்ப கரெக்டாக இருக்குங்க. மாவு வந்து கலக்கி எடுத்துட்டுனுங்க. இது வந்து தட்டு போட்டு முடியலாங்க. இது வந்து 8 மணி நேரத்துலேருந்து 10 மணி நேரம் வரைக்கும் இருக்கட்டுங்க. அப்போ தான் வந்து மாவு புளிக்கும். நான் புளிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம். மாவு வந்து புளிச்சிச்சுங்க. இதுக்கு வந்துங்க ஒரு சிட்டிகை சோடா போட்டு நம்ம கலக்கிடலாம். எந்த இட்லினாவே கொஞ்சம் சோடா போட்டால் தான் இட்லி நல்லா வருங்க. நம்ப வேண்டாங்க, சும்மா 2 பிஞ்சு இருக்கும் இல்லைங்களா, அந்த அளவுக்கு போட்டுக்குங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்கி ஊற்றிடுங்க. ஊற்றி நல்லா கலக்கிடுங்க. இப்படி மாவு கலக்கிறப்ப நல்லா வந்து நம்ம உளுந்து மாவு அளவுக்கு வந்துடுங்க. நம்ம இட்லிக்கு அரைச்சி வச்சோம்னா எப்படிங்க பொதுன்னு இருக்குது, அந்த அளவுக்கு வந்து மாவு இருக்கும். நல்லா கலக்கி விட்டுருங்க. பாருங்க சோடா போட்டு நான் கலக்கி 1 நிமிஷம் வச்சுருந்தேன். இனி வந்து இட்லி ஊற்றிக்கலாங்க. வெந்தய இட்லிக்கு மட்டும் எப்பவுமே வந்துங்க மாவு வந்து கொஞ்சம் தண்ணி மாதிரி ஊற்றணும். நம்ம நார்மல் இட்லி ஊற்றுற மாதிரி ஊற்றக்கூடாதுங்க. இப்படி ஊற்றினா வந்து கடகடன்னு போகுது இல்லைங்களா, அப்படி இருக்கணுங்க. மாவு சாஃப்டாகவும் இருக்குங்க. நல்லா இட்லி வந்து நல்லா வரும். ரொம்ப நிறைய ஊற்றாதீங்க குழியில். நீங்கள் பாதி ஊற்றிங்கனாவே இட்லி வந்து பெருசாக கிடைக்கும். வாங்க இட்லி பானையில் வந்து தண்ணி கொதிச்சு நம்ம வச்சிடலாம். இது வந்துங்க ஒரு 7 நிமிஷத்துலேருந்து ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் இருக்கட்டுங்க. நம்ம வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். வெந்தய இட்லிக்குங்க நம்ம ஒரு சட்னி செஞ்சிடலாங்க. நம்ம பொட்டுக்கடலை சட்னி தான் இதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கு வந்துங்க 1 கப்பு வந்து நான் பொட்டுக்காய் எடுத்துக்கிறேன். இதுக்கு வந்து பொட்டுக்கடலை நிறைய போட்டால் தான் நல்லா இருக்குங்க. அது கூட வந்துங்க நம்ம 1/4 கப் வந்து துருவன தேங்காய் எடுத்துக்கலாங்க. பொட்டுக்கடலை வருவாங்க அப்படின்னா நீங்கள் 1/4 கப்பு வந்து தேங்காய் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். சின்ன துண்டு இஞ்சி சின்ன 2 போட்டுக்குங்க. சின்ன வெங்காயம் வந்து 2 போட்டுக்கலாம். அது உங்கள் ஆப்ஷன், நீங்கள் வேணுன்னா போட்டுக்குங்க, விளையாட்டி விட்டுலாம். இது கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக தான் போடுறேன். வரமிளகாய் ஒரு 4 போட்டுக்கலாங்க. இந்த சட்னி வந்து கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நல்லா இருக்குங்க. தண்ணி மாதிரி வைப்போங்க சட்னியை, அதனால் வந்து வரமிளகாய் வந்து கொஞ்சம் காரம் போட்டுக்குங்க. இது தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. இது வந்து மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாங்க. ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் குறப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள் ஒரு 10 நிமிஷம் ஆச்சு, நம்ம எடுத்துடலாம். நான் கருவேப்பிலை குத்தி பார்த்தோம்னா மாவு ஒட்டாமல் வந்துச்சுங்கன்னா வெந்துச்சுன்னு அர்த்தங்க. பாருங்கள் வெந்தய இட்லினாவே இப்படி வந்து இட்லி வந்து வெடிச்சு வருங்க. இதை வந்து நல்லா வந்து மாவு வந்து கரெக்டாக பக்குவமாக அரைச்சிக்கிறோம் அப்படிங்கிறது அர்த்தங்க. பாருங்கள் இப்படி இருக்கணுங்க. லைட்டாக தண்ணி தெளிச்சு எடுத்துடலாங்க. பாருங்கள் ஒரு தட்டில் வந்து இப்படி கொட்டிடலாம். கொட்டிட்டு தண்ணி மேலே தெளிச்சிங்கன்னா தான் ஒட்டாமல் வருங்க, இல்லாட்டி துணியில் ஒட்டிடும். நம்ம வந்து கொட்டை முத்தெல்லாம் போட்டுக்கணும் இல்லைங்களா, அதனால் வந்து துணியில் ஒட்டாது. நீங்கள் வெந்தய இட்லினாவே இந்த கொட்டை முத்தெல்லாம் போட்டு ஆட்டினா தான் ரொம்பவே நல்லா இருக்குங்க. பாருங்கள் இப்படி ஒட்டாமல் வருது பார்த்தீங்களா. மேலே தண்ணி தொலைச்சி இப்படி எடுக்கணுங்க. பாருங்கள் பஞ்சு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா இட்லி. நான் சொன்ன முறையே செஞ்சிங்கன்னா ரொம்ப இதே மாதிரி தான் வரும்.
சட்னி வந்து அரைச்சி எடுத்துக்கணுங்க. அரைச்சி எடுத்துட்டு நம்ம தண்ணி ஊற்றி கலக்கி வச்சிருக்கேன். வெந்தி இட்லிக்கு வந்துங்க கடலை சட்னி வந்து தண்ணி மாதிரி இருக்கணுங்க. அப்பதான் வந்து நம்ம ஊற்றி சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இதுக்கு தாளிப்பு கொடுத்துலாங்க. கடுகு உளுந்து பருப்பு கடலைப்பருப்பு எல்லாம் போட்டுங்க வரமிளகா போட்டு நான் தாளிச்சிருக்கேன். இது கொட்டிடலாம். பாருங்க வெந்தி இட்லியுமே கடலை சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க. வெந்தி இட்லி எவ்வளோ சாப்பிட்டாலும் நம்ம சாப்பிடலாம் போலே இருக்கும். இந்த வெந்தி இட்லிக்கு வந்து கம்பல்சரியாக வந்துங்க நீங்கள் பழைய மாவு புளிச்ச மாவு கொஞ்சம் ஊற்றினா தான் அந்த சாஃப்ட்னஸ் வருங்க. இந்த இட்லி வந்து எங்கள் மாமியார் வந்து ரொம்பவே நல்லா செய்வாங்க. நான் வந்து அவங்ககிட்ட கற்றுக்கிட்டேன். அப்போலாம் வந்து நம்ம கிரைண்டர் வீட்டிலேயே இருந்தாலும் நம்ம வந்து கல் தான் வெந்தி இட்லி காட்டுவோங்க. அந்த கல் ஆட்டுறப்ப தான் அந்த சாஃப்டாக வரும் பார்த்துக்கிட்டா இட்லி. அப்போலாம் அப்படிதான் செய்வாங்க. நீங்களும் இதே மாதிரி நான் சொன்ன அளவுகளோட செஞ்சீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். நீங்களும் இதே முறையில் செஞ்சு சாப்பிட்டு எப்படின்னு கமெண்ட் சொல்லுங்கள். பிடிச்சது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க.